இது நம்மளோட சேனல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூலுங்க. நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் மார்க்கெட்னை பற்றின எஜுகேஷன் வீடியோ மட்டும்தாங்க ஷேர் பண்ண போகிறோம். சில பேர்த்துக்கு ஷேர் மார்க்கெட்ன்ற புரிதல் இல்லாமல் இருக்குது. ஷேர் மார்க்கெட்னா பணக்காரவங்க மட்டும் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாகவே இங்கே இருக்குங்க. இதை தெரிஞ்சவங்க யாருமே அதை எப்படி எளிமையாக மற்றவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியும் தரல. ஷேர் மார்க்கெட்ற புரிதல் மற்றவங்களுக்கும் பெருசாக இல்லைங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. என் பேர் மணிகண்டன்ங்க. எனக்கு ட்ரேடிங்கில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, மார்க்கெட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தது, இந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது. இதெல்லாம் சேர்ந்து தாங்க நம்ம ஒரு பயணமாக இந்த சேனலில் நம்ம போக போகிறோம். சரிங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸாக இருக்குங்க. கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதுதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. நம்ம இதை நோக்கி தாங்க நம்ம பயணம் இருக்கும். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிடில் கிளாஸு ப்ளஸ் ஷேர் மார்க்கெட்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. ஜீரோ. எனக்கு அதை பற்றின புரிதலும் கிடையாது. அதில் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாதுன்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள மாதிரியான ஆளுகளுக்கும் அவங்களும் மேலே வரணுன்ற ஒரு நோக்கத்துக்காண்டி தானே நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு நான் ஒரு நாலேஜை வளர்த்துக்கிட்டேன். அந்த நாலேஜை நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுங்க. சரிங்களா? அந்த ஒரு நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் அந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நம்ம சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஷேர் மார்க்கெட்னா என்னன்றதை ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருவோங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவை இன்றைக்கி நம்ம இதோட நிப்பாட்டிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்ப்போங்க. சரிங்களா? உங்கள் கூட லாங் டைமாக எனக்கு ட்ராவல் பண்ணணும்னு ஆசைங்க. சரிங்களா? கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜு, ஸ்கூல்லாம் நம்ம எப்படி படிச்சிருப்போமோ ஒரு சிலபஸ்ஸு, செமஸ்ட்ரு இல்லை எக்ஸாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். அது மாதிரி தாங்க நம்மளோட இதுவும் போகும். ஏன்னா நான் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போனால் மற்றவங்களுக்கு எளிமையாக புரியும். இதுதான் கரெக்டான விஷயமும் கூட. மற்றவங்க கொஞ்சம் நல்லா இப்போ இருக்கிற நிலைமையை விட கண்டிப்பாக மேலே வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் இருக்குங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச இந்த சேனல் ரொம்ப பேர்த்துக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். அது கண்டிப்பாக நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணுங்க. சரிங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட்னா பற்றின சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? ஷேர் மார்க்கெட்னா என்ன ஒரு பேசிக் மட்டும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஷேர் மார்க்கெட்டில் 2 பேர் தான். ஒன்று பையர்ஸு, இன்னொன்று செல்லர்ஸு. இந்த பையர்ஸும் செல்லர்ஸுக்கும் இடையில நடக்கிற ஒரு விஷயம் தாங்க ஷேர் மார்க்கெட். ஒன்று வாங்குறவங்க, இன்னொன்று விற்கிறவங்க. இவங்க எங்கே வாங்குவாங்க, எங்கே விற்பாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில். சரிங்களா? இதை 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரிங்களா? இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முதலீட்டாளர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ட்ரேடர்ஸ், வர்த்தகர்கள்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி, டாடா மோட்டர், ரிலையன்ஸ் இதில் உள்ள ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் ரூ. 500 போகுது அப்படின்னா ரூ. 500 வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு எப்போ ரூ. 1000 ரூ. 1500 லாங் டைமாக வெயிட் பண்ணுறது தாங்க நம்ம மோஸ்ட்லி ஸ்டாக்ஸில் லாங் டைமாக வெயிட் பண்ணால் தாங்க பெனிஃபிட்டு. இன்றைக்கி நீங்கள் இந்த வருஷத்தில் 2026 ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ரூ. 100 வாங்குறீங்கன்னா 2036 கண்டிப்பாக அது ஒரு ரூ. 500 1000 போய்க்குன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வாங்குவீங்க. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுங்க. அதுதாங்க ஸ்டாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு முட்டை ரேட்டு இன்றைக்கி ஒரு எடுத்துக்கோங்க. முட்டை ரேட்டு இன்றைக்கி ஒரு ரூ. 6 விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 10 வருஷத்தில் முட்டை ரேட்டு எவ்வளோ ஏறும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அந்த ரூ. 6 இருக்காதுங்க. தங்க ரேட்டு, முட்டை ரேட்டு, பால் ரேட்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரேட்டு விற்கிதுன்னா 15 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ ஏறுன்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு ரேட்டுக்கு இருக்காதுங்க. இது மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அது மாதிரி தாங்க ஸ்டாக்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட கையில் ஒரு பணம் இருக்கா, நீங்கள் போய் ஸ்டாக்ஸை வாங்கி போடுங்க. அதான் நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க, வச்சுருப்பீங்க. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணு, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை தாங்க சொல்லுவாங்க. ஒரு நல்ல கம்பெனி ஹெச்டிஎஃப்சிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சிலாம் எப்படி இருக்க தான் போகுது பேங்க்கு. அதே மாதிரி டாடா மோட்டர்ஸு ஒரு நல்ல பிராண்டட் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஐடிசி சிகரெட் விற்கிற கம்பெனி. சிகரெட்டு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அது இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்றாலும் அடுத்த 15 வருஷத்துக்கு எவ்வளோ கூட தான் போகும். இப்போ இருக்கிற ரேட்டை விட இருக்காது. சரிங்களா? அதனால நம்ம ஸ்டாக்ஸில் வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணலாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸுக்கு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் தான் அதிகம். ஒரு 80% பேர் இந்த உலகத்தில் மிடில் கிளாஸாக தான் இருப்பாங்க. ஒரு 10% பணக்காரவங்களாக இருப்பாங்க. ஒரு 10% கம்மியாக இருப்பாங்க. இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வேலைக்கு போகிறவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க. அன்றாட வேலைக்கு போகிறவங்க ஒரு சம்பளம் வரும். சரிங்களா? அது கூட செலவு அதிகமாக இருக்கும்.
அதுவே அதிகமா இருக்கு. அதில நான் மிச்சம் பண்ணி, அத ஒரு அமௌண்ட்ட போட்டு, அத போய் நான் ஸ்டாக்ஸ்ல வெயிட் பண்ணி, அவ்வளோ நாள்லாம் என்னால காத்திருக்க முடியாது 15 வருஷம். இப்ப இருக்கிற நிலைமையே மோசம். 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருப்போமா? இல்லையா? அந்த குழப்பம்லாம் நெறைய பேத்துக்கு இருக்குங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்டாக்ஸ வந்து ஒரு 20% நம்ம பார்த்தோம்னா, அனலைஸ் பண்ணோம். சார்ட்ட பார்த்தோம் வச்சீங்கன்னா, பேலன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரேடிங் மட்டும் தான பண்ணுவோம். ட்ரேடிங்னா ஃபுல் ஃபோக்கஸும் ட்ரேடிங்கில மட்டும் தான் இருக்கும். 2ம் கான்செப்ட் ஒண்ணு. பட் ட்ரேடிங் தான் அதிகமா பண்ணுவோம். ஆ ட்ரேடிங்க பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இந்தியால சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகுங்க. இந்த பாயிண்ட்ல நான் இத்தன லாட் வாங்குறேன். வாங்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் போச்சுன்னா, எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு அந்த ப்ராஃபிட் போதும். நான் புக் பண்ணிட்டு வெளிய வந்துர்றேன். இல்ல இந்த ப்ராஃபிட்ல வாங்கும்போது எனக்கு நெகட்டிவா போச்சுன்னா, எனக்கு இந்த லாஸ் போதும். இதோட நான் லாஸ புக் பண்ணிட்டு நான் வந்துர்றேன். எனக்கு போதுங்க. அப்படின்றது தாங்க மோஸ்ட்லி. இந்த நிஃப்டின்றது ஒரு 50 ஸ்டாக்ஸ் சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு சொல்றேங்க. ஆனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல்ல ஃபாரெக்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம். ஃபாரெக்ஸ்க்கான பேர் மட்டும் தான் பார்க்க போறோம். அது மட்டும் தான் நம்ம யூரோ யுஎஸ்டி, கோல்டு ஃபாரெக்ஸ்ல, சில்வரு, ஜேபிஒய் யுஎஸ்டி, ஏயுடி யுஎஸ்டி இந்த மாரி நம்ம யுஎஸ்டி பேர் மட்டும் தான் பார்க்க போறோம். வேற நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் பார்க்க போறதில்லங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் மட்டும் தான் அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பக்கம் நம்ம போகவே மாட்டோங்க. ஆனா எதுக்கு போமாட்டோம்? எதுக்கு நம்ம ஃபாரெக்ஸ் பார்க்குறோம்? அது எல்லாமே நம்ம அடுத்து ஒன் பை ஒன் வீடியோல நம்ம பார்ப்போங்க. சரிங்களா? கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த க அ எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறவங்கள விட வாழ்க்கையில எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போணும். இப்ப இருக்கிறத விட மேலா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குங்க. கண்டிப்பா நெறைய பேர் வந்து வாழ்க்கையில ஏதாவது பண்ணலாம். ஆ ஜெயிக்கணும்னு நெனைப்பாங்க. பட் எந்த பாதைய தேர்ந்தெடுக்கணும், எங்க போணும்னு தெரியாதுங்க. அவங்கள மாரி யார் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல நம்ம ஒரு நல்ல டாபிக்ல மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.